அனைவருக்கும் வணக்கம். எலெக்ஷனுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. இந்த வேளையில் கூட தாவேக்காரனுங்க உருப்படியாட்டு அரசியல் பண்ணி மக்கள்கிட்ட வாக்கு சேகரிக்கிறது, மக்கள்கிட்ட உருப்படியாக நடந்துக்கிறதெல்லாம் விட்டுக்கிட்டு இந்த நேரத்துலையும் கேணத்தனமான பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அது எல்லாத்தையும் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் விஜய் சங்கீதா அவர்களுடைய விவாகரத்து வழக்கானது இன்றைக்கி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் இன்றைக்கி விசாரணைக்கு வர இருக்குது. விஜய் நேரில் போய் ஆஜராக நிறையவே வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்தையும் பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதலாவதாக துறைமுகம் தொகுதியோடைய தாவேக்கா வேட்பாளர் சினோரா PS அசோக். என்ன பேரோ ஒன்றும் மண்டையில் ஏற மாட்டேங்குது. இந்த நபர் பார்த்தீங்கன்னா தாவேக்கா கட்சி கூட்டத்தில் மேடையில் ஒரு பெண் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பெண் மேடையில் பேசிக்கிட்டு இருக்கிறப்போவே அவங்களுடைய வாயை பொத்தி அவங்கள அங்கேருந்து அப்புறப்படுத்தி அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்காப்புல. அந்த காணொலியை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் வாங்க. அது பயங்கரமாக இப்போ சர்ச்சைக்குள்ளாகிருக்கு. இந்த மாதிரி நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம், ஏன்னா இது எங்கள் ஏரியா. நான் இருக்கா சொல்ல விடுறேன் மாவன டேய் சொல்றேன், பார்த்துக்கோ, ஜாகிரதை. நீ இன்னும் அசால்ட்டா டீசெண்டா இருக்கேன், முடியலாம இருக்கேன், சொட்டையா இருக்கிறேன், ஏதோ பேச நினைச்சிடாத. அதனால தயவு செய்து சொல்றேன் மேடம், இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் சொல்றேன், பொதுமக்களுக்கும் சொல்றேன், நாங்க எங்களை மாதிரி நல்லவங்களை நீங்க பார்க்கவே முடியாது. எங்களை மாதிரி நல்லவன நீங்க உலகத்துல பார்க்க முடியாது, அப்படிப்பட்ட நல்லவன். ஆனா அயோக்கியனுக்கு பயங்கர அயோக்கியன் நான். நீ ஒரு விஷயம் பண்ணா நான் 2 விஷயம் பண்ணுவேன், பார்த்துக்கோங்க. குழந்தைங்களை அடுத்த வாட்டிங்கன்னா திமுக பிரமுகர்கள் இந்த 3 நாள்ல இந்த மிரட்டல் வேலை இதெல்லாம் வேணாம், வெளியில இருந்தா ஆளை இருக்கு. பார்த்தீங்களா, பேசிக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணுடைய வாயை பொத்தி கீழே அனுப்பி வச்சது மட்டும் இல்லாமல் இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்களாம். எங்களை மாதிரி நல்லவங்களை இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாப்புல. தெரியும் உங்களை மாதிரி உங்கள் தலைவனை மாதிரி உலகத்தில் யாருமே கிடையாது. பொண்டாட்டி பிள்ளைகளெல்லாம் அடித்து விட்டுக்கிட்டு குத்தியாக வச்சுக்கிட்டு கூட்ட நெரிசலை உண்டாக்கி 41 பேரை கொன்னுட்டு அதுக்கு பழியை தூக்கி அடுத்தவங்க மேலே போட்டுக்கிட்டு உங்களை மாதிரிலாம் உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. அவனுங்க வாயால் ஒத்துக்கிறானுங்க, அயோக்கியனுக்கு பெரும் அயோக்கியன் நான். அது எப்படிங்க ஒருத்தன் நல்லவனாகவும் இருக்க முடியும், அயோக்கியனாகவும் இருக்க முடியும்? நல்லவன்னா நல்லவன் தான், அயோக்கியன்னா அயோக்கியன் தான். எது வேணும்? நீங்கள் நல்லவங்களா இல்லை அயோக்கிய பயலுகளா? அஃப்கோர்ஸ் அயோக்கிய பயலுக தான். இவனுங்கள்லாம் என்ன எப்படி மிரட்டுறானுங்க பாருங்க, ரவுடி மாதிரி பேசுகிறானுங்க பாருங்க. ரவுடிகள் தான். நான் தான் சொல்லியிருக்கேன், நிறைய தடவை சொல்லியிருக்கேன். தாவேக்கால இருக்கக்கூடிய வேட்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் பல பேர் ரவுடிகள், குற்ற பின்னணி கொண்ட நபர்கள் தான் நிறைய பேர். அவ்வளோ வழக்குகள் இருக்கு இவனுங்க மேலே. குற்ற பின்னணி கொண்ட நபர்கள் தாவேக்கால நிறைய பேர் இருக்கானுங்க. இப்படி பொது வெளியில் கட்சி கூட்டத்தில் கட்சி மேடையில் நின்றுக்கிட்டு ரவுடி பயலுக நாங்கள் அயோக்கிய பயலுகன்னு சொல்லி ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான். இவனுங்க பெண்களுக்கு பாதுகாப்பு, பார்த்துக்கோங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இப்படி வாயை பொத்தி அனுப்பி விடுறது. அயோக்கிய பயல்கள்னு அவனுங்களே ஒத்துக்கிறானுங்க. இவனுங்கள்லாம் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போகிறானுங்க தமிழ்நாட்டில். தாவேக்கால இருக்கிற பெண்களுக்கு பேச்சுரிமையே இல்லை, வாயை பொத்தி மேடையிலேருந்து இறக்கி விடுறானுங்க. பேசுறதுக்கே உரிமை இல்லை அந்த கட்சியில் இருந்தா. இந்த மாதிரிலாம் பேசியிருக்காரு, இந்த மாதிரிலாம் செயல்பட்டிருக்காரு. விஜய் ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாரா? ஆக்ஷன் எடுக்கணும் இல்லையா ஒரு கட்சி தலைவர்னு சொன்னால்? நாங்கள்லாம் அயோக்கிய பயலுக அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான். ஒரு பெண்ணுடைய வாயை பொத்தி கீழே இறக்கி விடுறான் மேடையிலேருந்து. இவனுக்கு மேலெல்லாம் ஆக்ஷன் எடுக்கணும்ல. சுற்றி அவ்வளோ கேமரா இருக்கப்போ கூட இவ்வளோ ரவுடித்தனம். அப்போ கேமராலாம் இல்லாதப்போ எவ்வளோ ரவுடித்தனம் பண்ணுவானுங்கன்றதை யோசித்து பார்த்துக்கோங்க, எவ்வளோ அடாவடித்தனம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பெண் அணில் குஞ்சு, காலேஜுக்கு போய் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண் அணில் குஞ்சு பஸ்ஸில் இருந்தவங்களெல்லாம் தாவேக்காவுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி வற்புறுத்தினது மட்டும் இல்லாமல் திமுக ஆட்சி மேலே அவதூறு பரப்பிக்கிட்டு முதலமைச்சரை மிகவும் கொச்சையாகலாம் பேசிக்கிட்டு வந்திருக்காங்க போல பஸ்ஸில். அதே பஸ்ஸில் இருந்த ஒரு டீச்சர் பார்த்தீங்கன்னா இந்த அணில் குஞ்சுகள் பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு பொறுக்க முடியாமல் அந்த அணில் குஞ்சுகளை போட்டு வெளுன்னு வெளுத்து விட்டுருக்காங்க. தக்க பாடம் புகட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். முதல்ல அந்த காணொலியை பார்த்துடலாம் வாங்க. எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, சொல்லு நீ என்ன காலேஜ்ல படிக்கிற, நீ என்ன படிப்ப? ஆமா ஆமா, ஏன் நாயே கேப்ப? நீ சொல்லு, நீ நாயே கேக்குறேன், என்ன நாயே கேக்குறேன், என்ன உனக்கு என்ன? உனக்கு எனக்கு என்ன வாயமோடு? உனக்கு மட்டும் பேசுறதுக்கு உரிமை இருக்கா? வேற யாருக்கும் இல்ல, உனக்கு மட்டும் தான் இருக்கு. பேசு, என்னதான் பேசு. என்ன காலேஜ்ல படிக்க? காலேஜ் பேரை சொல்லு, காலேஜ் பேரை சொல்லு. என்ன சிஸ்டர்? வாயமோடு, கையடிக்கு பேச மரியாதை கேட்டுரும். என்ன நீ எப்படி பேசுற? என்ன காலேஜ் பத்தி பேச சொல்லு, காலேஜ் பேரை சொல்லு. என்ன பண்ணி டி சிறப்பு என்ன டி பேசுற? என்ன டி போட்டு பேசுற? என்ன
என்னடி மரியாதை பேசுற? என்ன படிச்சு கிழிக்கிற? ஏய் நான் டீச்சரு. ஏய் நீ யாரா வேற நான் இருக்கட்டும். நீ என்ன போதியட பொடி என்ன டீ போட பேச சொல்றா? மாமன இடத்துல அந்த அஸ்ட்ராலுக்கு போறேன் தெரியுமா? ஏய் நான் மாமன அஸ்ட்ராலுக்கு போறேன் தெரியுமா உனக்கு? போடுறேன் சொல்றேன். வா அட்ரஸ் சொல்லு. வா உங்க அப்பா அம்மா யாரு போன் நம்பருக்கு சொல்லு. வாங்க வா உங்க அப்பா அம்மா போன் நம்பர் சொல்லு. வாங்க. என்ன பஸ் சண்டை போட்டே வரீங்களா? எனக்கு கேக்குறது என்ன உரிமை விட்டுருக்காங்களா? என்ன சொல்லி வாய்ப்புடு. கவர்மெண்ட் உட்காரு. உங்க அப்பா அம்மா போன் நம்பர் கொடு. என்ன காலேஜ் படிக்க அமைச்சிருக்கீங்களா? என்ன ஊர் இது எல்லாரையும் சண்டை போட்டு அமைச்சிருக்கீங்களான்ட்டு என்ன சனியா வாய்ப்புடு. எருமை என்ன படிக்க அமைச்சிருக்காங்க? ஏய் நீ என்ன பேசுறீங்க? என்ன சனியா பேசுற? யாரு நீ சனியா பேசுறீங்க? என்ன நீ பேசுறீங்க? நீ யாரு? வாய மூடுன்னு என்னடி நீ? உங்க அம்மாவை தான் கேக்குறேன். உன்னை படிக்க வச்சிருக்காங்க அவங்க கேக்குறேன். நீ கேக்குறதா? நீ கடைசியில் பார்த்த அணில் குஞ்சு அடிக்கலாம் பாயுது. இவங்களெல்லாம் என்னங்க சொல்கிறது? அரசியல் அறிவற்று ரத்த கொதிப்பில் சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்காங்க. காலேஜ் போய் படிச்சுக்கிட்டு இருக்கிற வயசில் இப்படி ஒரு பொது இடத்துல வந்து ரொம்ப அநாகரிகமாக பேசிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் என்னான்னு? வீட்டில் இருந்தெல்லாம் படிக்க தானே அனுப்புகிறாங்க. கஷ்டப்பட்டு உழைச்சி படிக்க வைக்கிறாங்க. எல்லாருமே எளிய குடும்ப பின்னணியை சேர்ந்தவங்க. படித்து முன்னேறதை விட்டுக்கிட்டு இங்கே விஜய்க்கு இந்த ஒரு நடிகனுக்காக உட்காந்துருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க பொது வெளியில், அசிங்கமாக ஆபாசமாக பேசிக்கிட்டு. அந்த அம்மா ஏற்கனவே அவங்க பேசினதெல்லாம் காணொலியாக ரெக்கார்ட் பண்ணல. எல்லாத்தையும் உடனே ரெக்கார்ட் பண்ண முடியாதுல்ல. இவங்களை வெளுத்து விடக்கூடிய வீடியோ தான் நமக்கு கையில் கிடச்சிருக்கு. ஆனால் அந்த பேருந்தில் பயணித்தவங்க கொடுத்த தகவலின்படி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த தாவேக்கு அணில் குஞ்சு பெண்கள் ரொம்ப ஆபாசமாக பேசியிருக்காங்க. மொபைலில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வீடியோன்றப்போவே எப்படி அடிக்க பாயுதுங்க, என்னெல்லாம் பேசுதுங்க. அப்போ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பேசியிருப்பாங்க, எப்படியெல்லாம் இருந்திருப்பாங்கன்றதை கற்பனை பண்ணிக்கோங்க. எடுத்த உடனே ஒரு பெரியவங்க நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, மரியாதையாக பேசணும், நாகரிகமாக நடந்துக்கணும், அதெல்லாம் இல்லாமல் டீ போட்டு பேசுகிறாங்க, அநாகரிகமாக பேசுகிறாங்க. அப்படி தான் பேசுவோம் அப்படின்னு அடாவடித்தனமாக பேசுகிறாங்க. ஆண் அணில் குஞ்சுகளை விட பெண் அணில் குஞ்சுகள் தான் ரொம்ப ரொம்ப மோசம். ரொம்ப மோசமானவங்களாக இருக்காங்க. எனக்கு என் புருஷனை விட விஜய் தான் பிடிக்கும். நாங்கள் எங்கள் அண்ணனுக்கு தங்கச்சியாகவும் இருப்போம், அக்காவாகவும் இருப்போம், பொண்டாட்டியாகவும் இருப்போமே அப்படின்றது. இந்த மாதிரி அடாவடித்தனமான ரொம்ப கேவலமான பிறவைகளாக பெண் அணில் குஞ்சுகள் தான் நிறைய பேரை பார்க்க முடியுது. அதுக்கு ஆண் அணில் குஞ்சுகள் பரவாயில்லன்னுலாம் சொல்ல முடியாது. அவங்களை கம்பேர் பண்ணுறப்போ இவங்க ஒரே ஒரு ஸ்டெப் இல்லைனா ஒரு பாதி ஸ்டெப் மேலே இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கலாம், அவ்வளோதான். அப்படியே அணில் குஞ்சு பெண்மணிகளை இப்போ நம்ம பார்த்தோமா, தாவேக்காவுக்கு ஆதரவளிக்கும் அணில் குஞ்சுகளை அப்படியே கட் பண்ணிங்கன்னா திமுகவில் படித்து டாக்டர் ஆகி கோகிலாமணி அப்படின்ற ஒரு பெண்மணி, இளம் வயசு அவங்களுக்கு, அவினாசி தொகுதியில் இப்போ வேட்பாளராக நிற்கிறாங்க. திராவிடத்தால் உயர்ந்த பெண்மணிகள் எப்படி இருக்காங்க பாருங்கள், விஜயால் சீரழிந்து போகக்கூடிய பெண்கள் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். சரளமாக வாயில் கெட்ட வார்த்தை, அதுவும் பப்ளிக் பிளேஸில். இவங்களுடைய தாய் தகப்பன் மாதிரிலாம் இவங்களெல்லாம் கண்டிக்கவே மாட்டாங்க போல். வீடுகளில் அப்படியே சரளமாக இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க போல். கவர்மெண்ட் இவங்களுக்குன்னே புதுமை பெண், நான் முதல்வன், அந்த திட்டம் இந்த திட்டம்னு அவ்வளோ திட்டங்கள் கொண்டு வந்தாலும், லேப்டாப்பு கொடுத்து அது இதுன்னு என்ன கொண்டு வந்தாலும் இதுங்கெல்லாம் ஒழுங்காக படிக்காமல் இப்படி ஊர் மேய்ச்சிக்கிட்டு சுற்றுற விதமாக சுற்றிக்கிட்டு இருக்குதுங்க. அந்த மாதிரி நல்ல திட்டங்கள்னால இவங்கெல்லாம் பயனடைகிறாங்கன்றதெல்லாம் நினச்சி பார்க்கவே ரொம்ப எரிச்சலாக இருக்குது. இவங்களுக்குலாம் எதுக்கு முதல்ல அந்த மாதிரி திட்டங்கள்லாம்? அதான் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இதெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணால் நல்லது அப்படின்றது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இந்த அணில் குஞ்சுகள் விஜய் ரசிகர்கள் அப்படின்னு சொன்னாவே அவங்களுக்கு எந்த திட்டமும் போய் சேராமல் அவங்கள அப்படியே சமூகத்திலேருந்து புறக்கணித்து எங்கேயாவது கொண்டு போய் வச்சு நல்லா படித்து முன்னேறணும்னு நினைக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு மட்டும் எல்லா திட்டங்களும் போய் சேர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இந்த மாதிரி எளிய குடும்ப பின்னணியை கொண்ட மாணவ மாணவிகள் இப்படி ரசிக மோகத்தில் சுற்றிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு கவர்மெண்ட்டு கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸ், கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட்டு, கவர்மெண்ட்டுடைய ப்ரிவிலேஜ் எதுவுமே இல்லாமல் குறை சொல்லிக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டு ஃப்யூச்சரில் கஷ்டப்படுறப்போ அப்போ புரிய வரும். தன் கூட படித்த மாணவ மாணவியர்கள்லாம் கவர்மெண்ட் கொடுத்த ஸ்கீம்ஸு, கவர்மெண்ட்டு கொடுக்கக்கூடிய உத்வேகம், படிங்கன்னு கவர்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஒழுங்காக உபயோகித்து ஒழுங்காக வந்து படித்து முன்னேறி இருக்காங்களே, நம்ம வந்து இப்படி ரசிக முகத்தில் விஜய் பின்னாடி சுற்றி வாழ்க்கையை இழந்துட்டோமேன்றது ஃப்யூச்சரில் புரிய வரும். அப்போ புரிஞ்சு தெளிஞ்சுக்கட்டும். இதுங்களுக்கெல்லாம் எந்த ஸ்கீம்ஸும் போய் சேரக்கூடாதுன்றது என்னுடைய கருத்து. அடுத்ததான் இன்றைக்கி விஜய் சங்கீதா அவர்களுடைய விவாகரத்து வழக்கு வந்து நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ளது. இதுக்காக தான் நேற்றுக்கு விஜய் போய் மண்டிட்டு இருக்காப்லையோ திருச்சியில் சர்ச்சில். இதில் சங்கீதா அவர்களுக்கு நேர்ந்த கொடுமையை பாருங்கள்.
விஜய் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கார் இல்லையா, அதில் அவர் குறிப்பிட்டிருக்கிற சொத்து மதிப்பின்படி சங்கீதா அவர்கள் பார்த்தீங்கன்னா 250 கோடி ரூபா கிளைம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மகனுக்கும் மகளுக்கும் உரிய செட்டில்மெண்ட்டையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. விஜயோடைய சொத்து மதிப்பில் 250 கோடி தான். யாருக்கு? மனைவிக்கு. இத்தனை வருடம் குடும்பம் நடத்திய மனைவிக்கு தான், வேற யாரும் கிடையாது. அதுக்கு விஜய் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னு தகவல் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 35 கோடி ரூபா தான் தர முடியும். அது மட்டும் இல்லாமல் மகளையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொன்னாராம். மகன் பேரில் 8 லட்சம் கடன், மக பேரில் 4 லட்சம் கடன். இவர் நல்லா பார்த்துப்பார் மகளையும். எவ்வளோ பெரிய சுயநலவாதியாக இருந்தால் மனைவிக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை செஞ்சுக்கிட்டு 250 கோடி ரூபா அவங்க கிளைம் பண்ணுறத கூட அந்த தொகையை கூட கொடுக்காம 35 கோடி தான் கொடுப்பேன்னு சொல்கிறேன்னா எவ்வளோ அகங்காரம், எவ்வளோ திமிரு, எவ்வளோ சுயநலம். மனைவிக்கு துரோகம் செஞ்ச இடத்துல கூட மனைவிக்கான செட்டில்மெண்ட்டை கொடுத்து அவங்கள வந்து ப்ராப்பராக டிவோர்ஸ் பண்ணி விடுறதை விட்டுக்கிட்டு இவ்வளோ கஞ்சத்தனம் பிடிச்சவனா இருக்கான் அப்படின்னு சொன்னால் இவன் தான் வந்து வலியை தாங்கிட்டு வந்திருக்கிறேன், வேதனையை தாங்கிட்டு வந்திருக்கிறேன், பணம் என்னங்க பெரிய பணம், காசெல்லாம் பார்த்தாச்சுங்க, பார்த்தாச்சு, மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த நபரை சுத்தமாக பிடிக்காம தான் தான் பெற்ற பிள்ளைங்களே வந்து தனியாக தள்ளி இருக்காங்க இவரை விட்டு பிரிஞ்சு. ஒரு படத்துக்கே 200 கோடி வாங்குறாராம், 300 கோடி வாங்குறாராம். இவ்வளோ கோடி ரூபா சம்பளம் வாங்குறவர் 35 கோடி ரூபா தான் கொடுப்பாராம். ஏன் ஒரு படத்தோட சம்பளத்தை முழுசாக கொடுத்தா என்ன? இத்தனை வருடம் கூட வாழ்ந்த பெண் தானே. ஆனாலுங்க இப்படிப்பட்ட ஒரு சுயநலவாதியை வாழ்க்கையிலே பார்த்தது இல்லைங்க, நம்ம யாருமே பார்த்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். அடுத்தது ஒரு காணொளி போடுறேன், அந்த காணொலியை பாருங்கள். தமிழ்நாட்டில் கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு திமுக தான் காரணன்ற மாதிரி 2 பெண்மணிகள் பேசுகிறாங்க. தற்கூரிகள். இதுதான் விஜயோடைய வெற்றியே, இதுதான். இங்கே பாருங்கள். ஏதோ ஒரு குறைபாடு இருக்கலாம் இல்லையா, இது போதுமான அளவுக்கு முன்னேற்றம் இல்லை, இது சரியில்லை அப்படின்னு இருக்கும்ல. என்ன விஷயங்கள்லாம் சரியில்லாமல் இருக்கு? என்ன ப்ரோ குறைபாடு இல்லாம எல்லாமே குறையாதா ப்ரோ இருக்கு? நீங்க வேற என்ன குறைபாடு ஒரு 2-3 சொல்லலாம்ல? எல்லாமே குறையாதா ப்ரோ இருக்கு? நடக்கிற விஷயமே சிலிண்டர் பிரச்சனை தான். சிலிண்டர் பிரச்சனை, பெட்ரோல் பிரச்சனை. இதுதான் நாட்டுல கொண்டு போறன்றதுக்காக இங்க பாருங்க, பெட்ரோலுக்கு கேஸுக்குலாம் கியூல நின்றுட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அதுவே குறைபாடு தானே சொல்லுங்க. வீட்டுல ஒரு கேஸ் பற்றாக்குறைனா வீட்டுல இருக்க பெண்களுக்கு தான் தெரியும் கஷ்டம். அதுவே கஷ்டமா இருக்கு. அப்போ சொல்லுங்க நீங்களே. இப்போ விஜய் அவர்கள் வந்தாருன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாற்றம் ஏற்படுத்துவாரா? கண்டிப்பா எல்லாமே மாறும், நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா தளபதி வந்தா. இதெல்லாம் பார்த்தாலே தலை சுத்துதுங்க. அந்த நெறியாளர் கூட எதுவும் கேட்க மாட்டேங்கிறாரு பாருங்களேன். கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் என்னம்மா சம்மந்தம், இதுக்குமா எப்படி கேட்குறீங்க, என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டேங்கிறார் பாருங்க. திருப்பி அவரும் அமைதியாக கேட்டுக்கிட்டு தலையாட்டிக்கிட்டு இருக்காப்புல. எங்கேயோ போர் நடக்கிறதுக்கும் திமுக தான் காரணம், சிலிண்டர் தட்டுப்பாட்டுக்கும் திமுக தான் காரணம். இதை பார்த்தீங்களா, விஜய் வந்து எப்படி திமுகவை ப்ளேம் பண்ணாரோ இந்த சிலிண்டர் விவகாரத்தில், அதே மாதிரியே தான் தற்கொலைகளும் பண்ணுது. ஏன்னா அதுங்களாம் நம்பிக்கிட்டு தான் இருக்கும், அதுங்களுக்கு தெரியாது. எவ்வளோ தடவை நம்மளாம் சொல்கிறோம், இதுதாங்க உண்மை. விஜய் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தற்குறி முட்டாள் கூட்டம் தான் இந்த கூட்டம். அதை சுயமாக ஆராய்ஞ்சு பார்க்குற அறிவும் கிடையாது, அரசியல் கற்றுக்கணுன்ற ஒரு எண்ணமும் கிடையாது, தெளிவும் கிடையாது இந்த தற்குறிகள் கிட்ட. அதனால இதுங்கெல்லாம் இப்படி தான் பேசும். மே 4ஆம் தேதி ரொம்ப தூரமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. இந்த மாதிரி காணொளிகளை பார்க்குறப்போ நமக்கு எப்படா மே 4ஆம் தேதி வரும் அப்படின்ட்டு ரொம்ப ஏக்கமாக இருக்குது. சீக்கிரமாக ரிசல்ட் வந்துருச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கே ரிசல்ட் வந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும். எலெக்ஷனை பிறகு வைங்கப்பா. இதுங்களெல்லாம் பார்க்க நம்மளும் தற்கொலையாக மாறிடுவோம் போல இருக்குது. அது எப்படிடா ரிசல்ட்டை முன்னாடியே சொல்லிட்டு எலெக்ஷனை மட்டும் பிறகு வைக்க முடியும்னு கேட்க தோணுதா உங்களுக்கு? பார்த்தீங்களா, இதுங்களை பற்றி பேசுனா நமக்கு அப்படி தான் தோணுது, தற்கொலைத்தனமாக தான் தோணும் நமக்கும். பிறகு மனுஷனுக்கு மூளை வேணும், மூளை இருக்கணும், யோசிக்கணும். இதுங்களுக்கு மூளை இருந்தால் தானே, முதல்ல மனுஷனாக இருந்தால் தானே மூளைன்னு ஒன்று இருக்கும். இது வேற ரகமான ஜந்துக்கள் எல்லாம் இருக்குது. இது என்ன ரகமான ஜந்துக்கள்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் தானே நம்மளும் வந்து தலை சுற்றி கிறங்கி போய் சுற்றிக்கிட்டு இருக்கோம் இத்தனை வருஷமா. பைத்தியக்கார கூட்டமாக இருக்குது. ஜாம்பிகள் மாதிரி திடீரானுங்களே. நாம் தமிழர் கட்சி ஜாம்பிகள்லாம் பரவாயில்லைன்னு சொல்லிடுவோம் போலையே இவனுங்களை பார்க்குறப்ப. ஐயோ எப்படி இருக்கானுங்க பாருங்களேன், வித்தியாசமாட்டு வினோத பிறவிகள். திரியார் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் வந்து மாத்தணும். மணிகண்டன் அவனை மாத்தணும்.
மணிகண்டனை அவர் சுனிகண்டனை மாற்றணும் அவனை. யாரப்பா அந்த சு மணிகண்டன்? தாவேகாவின் தீவிர தொண்டர் தனது கடும் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார். இனிமே அந்த வேட்பாளர் பேரு சு மணிகண்டன். பலவிதமான தற்குறிகளை இந்த காணொளியில் நம்ம பார்த்துருப்போம். இந்த தற்குறிகள் பண்ணுறது பேசுறதெல்லாம் பார்த்தாவே நமக்கு டயர்டாயிருதுங்க. அந்த அளவுக்கு வினோதமான வித்தியாசமான ஜந்துக்களாக இருக்குதுங்க இதுங்கெல்லாம். இதுங்களெல்லாம் சும்மா பார்த்தாவே நமக்குலாம் வாந்தி வரும், தலை சுற்றும், உடம்புக்கு ரொம்ப கஷ்டமாக இருங்க. இதுங்களை கலாய்க்கிறதுக்காகவே நம்ம தெம்பாக இருக்க வேண்டியது இருக்குது. அதுக்காகவே நம்ம நல்லா சாப்பிட்டு நல்லா உடற்பயிற்சியெல்லாம் செஞ்சு நம்மளே வலிமையாக வச்சுக்க வேண்டியது இருக்குது. கொஞ்சம் வீக்கெல்லாம் இருந்தோம்னு வைங்க, இதுங்களெல்லாம் பார்த்து இதுங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தாவே நமக்கே உயிர் போயிடும். இல்லைனா நமக்கு பைத்தியம் பிடிச்சிரும். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி. இந்த காணொலியில் நம்ம பார்த்த இந்த தற்குறி அணில் குஞ்சுகளை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.